ஹலோங்க, வணக்கம். இன்றைக்கி இரும்பு சத்து நிறைஞ்ச மிகவும் சத்தான முருங்கைக்கீரை பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இது குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுத்தா நல்ல முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, தோலோடு உளுந்து, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, எள்ளு, மிளகு, ஜீரகம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ வானலை வச்சு கேஸை பற்ற வச்சுக்கிறோம். இப்போ முதல்ல தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து அதை நல்லா வறுத்துக்கிறோம். இளம் சூட்டில் பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். தோலோடு இருக்கிற உளுந்தை போட்டோம்னா ரொம்ப ரொம்ப சத்துள்ள பொருள், அதனால தான் தோலோடு போடுறோம். பொன்னிறமாக ஆயிடுச்சு, அதை எடுத்து கொட்டிக்குவோம். இப்போ கடலைப்பருப்பும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். கடலைப்பருப்பு கருகாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுபட்டுடுச்சு, இதையும் எடுத்து கொட்டிக்குவோம். இப்போ காஞ்ச மிளகாவை வறுத்துக்கணும். காஞ்சி மிளகாய் வறுத்தாச்சு. இப்போ மிளகு ஜீரகமும் வறுத்துக்கணும். மிளகு ஜீரகம் சேர்த்தே வறுத்துக்கணும். அதையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ முருங்கைக்கீரை நிழலில் உணர்த்தின முருங்கைக்கீரையை ஒரு கொஞ்சம் எல்லாம் சூடாக்கி எடுத்துக்குவோம். வெயிலில் காய வைக்கக்கூடாது, அது சத்தெல்லாம் போயிடும். நிழல்லையே உணர்த்திக்கணும். ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து உள்ளது. குழந்தைங்களுக்கு தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதையும் எடுத்து பறந்துருச்சு, கொட்டிக்குவோம். இப்போ கருவேப்பிலை, ஒரு புடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு வறுத்துக்குவோம். கருவேப்பிலை போடுறதுனால பொடி நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டு கூட்டும். அதையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பூண்டு, ஒரு 2 பெரிய பூண்டு, அது கூடயே இந்த பொடிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குவோம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்குவோம். அதையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எள்ளு, கருப்பு எள்ளு போட்டால் நல்லது. எனக்கு கருப்பு எள்ளு கிடைக்கல, அதனால் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. அதையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஆறின உடனே மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்குவோம். பாருங்கள், ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டேன். பொடி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சத்துள்ள பொருளாக வந்திருக்கு பாருங்கள். அது கலர் பார்க்கறது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.